இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய தினத்தில் கூட நம்ம ஒரு தலைப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிப்போம் வாங்க. ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த புது வாரத்தை நீங்கள் துவங்கி கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஆவியான தேவன் நீரும் வார்த்தையினால் எங்களை ஒருத்தரையும் நீர் அபிஷேகம் செய்யுங்க. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். அந்த வார்த்தை எங்களுக்கு பலன் கொடுக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? Your downfall is not your definition. உங்களுடைய தோல்விகள் உங்களின் அடையாளம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை நம்ம சந்திப்போம்ல. அப்படி நம்ம சந்திக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்? அவள் திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் மை லைஃப், இதுதான் என்னோட வாழ்க்கையோட முடிவுன்னு நினைப்போம். இனிமே என் வாழ்க்கையில் ஏதாவது நன்மைகள் நடக்குமா, நல்ல காரியங்கள் நடக்குமாலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் ஏசப்பா இன்றைக்கு என்ன சொல்றாரு? உன்னுடைய தோல்விகள் உன் அடையாளம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நம்ம ஒரு ப்ராவப்ஸ், உலக ரீதியாக ஒரு ப்ராவப் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு. நம்மளுக்கு எதிராக வர ஒரு தோல்விகளோ ஒரு ஃபெயிலியரோ நம்மளோட வெற்றிக்கான ஒரு அடிக்கற்களாக இருக்குன்றது தான் சொல்லப்படுது. ஸோ அதே போல தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு நீங்கள் நிறைய காரியங்களை ஒரு வீழ்ச்சியாக போய் கொண்டு இருக்கலாம், ஒரு டவுன்ஃபாலாக போகலாம். ஆனால் இது எல்லாமே ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக மாற்ற போகிறாரா? இது உங்களோட அடையாளம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஓகேவா? நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். ஓகே, இங்கிலீஷில் Genesis chapter 41 verse 40, you shall be over my house and all my people shall be ruled according to your word. Only in regard to the throne will I be greater than you. இந்த வார்த்தை பாரோன் யோசேப்புக்கு சொல்றாரு. ஓகேவா? அதாவது யாக்கோபோட பிள்ளையாகிய யோசேப்புக்கு சொல்றாரு. இந்த யோசேப்போட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லாமே டிராஜிக்கான இன்சிடென்ட்ஸ் தான், சோகமான காரியங்கள் தான் நடக்குது. ஓகேவா? சொந்த சகோதரர்களே அவரை என்ன பண்ணிடுறாங்க? குழியில தள்ளி அவர் அடிமையா வித்துடுறாங்க. அந்த அடிமையா போன இடத்துல தேவனோட கிருபை அவர் மீது இருந்ததுனால அந்த இடத்துல ஒரு அட்மினை போல அந்த போர்சிப்பார் ஆக்குறாரு. ஆனால் போர்சிப்பார் மனைவினால யோசேப்பு மேல ஒரு கெட்ட பேர் தேவையில்லாத வீண் பழி அவரை திரும்ப ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது? அவங்க 2 பேருக்கு அவங்களோட கனவுகளை தரிசனங்களை வியாக்கியானம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் பாரோனுக்கு ஒரு தரிசனம் வரும்போது யோசேப்பை கூப்பிட்டுட்டு அந்த தரிசனத்தை வியாக்கியானம் செய்ய சொல்கிறாங்க. அப்பொழுதுதான் என்ன நடக்குது? பாரோன் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் 37ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இந்த வார்த்தை பாரோனுடைய பார்வைக்கு அவன் ஊழியக்காரர் எல்லோருடைய பார்வைக்கு நன்றாய் கண்டது. 38, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏசப்பா யோசேப்பு கூட இருந்ததை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அவரோட வாழ்க்கையில் நிறைய டிராஜிக்கான இன்சிடென்ட்ஸ், நிறைய மோசமான இன்சிடென்ட்ஸ் நடந்தாலும் தேவனின் கரம் அவர் மீது இருந்ததுனால யோசேப்புக்கு ஒரு உயர்வு. என்ன சொல்றாரு பாரோ? நீங்க 41ஆம் வசனத்துல நான் அதிகாரத்தில் மாத்திரமே நான் எப்படி இருப்பேன்னா, அந்த வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் அப்படின்ட்டு. சிங்காசனத்தில் மாத்திரம் தான் உன்னை விட பெரியவனாக இருப்பேன், ஆனால் என்னோட ஊர் ஜனங்களாக இருக்கட்டும் எல்லாரும் உன் வாக்கின்படியே செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இப்படி ஒரு வீழ்ச்சியில் போயிட்டு இந்த யோசேப்போட வாழ்க்கையை ஏசப்பா ஒரு நேரம் வந்தோடனே ஃபுல்லாக டாப்புக்கு ஏற்றிட்டார்ல, ஃபுல்லாக அவர் என்ன பண்ணிடுறாரு? உயர்த்திட்டார். அதே போல தாங்க யோசேப்போட வாழ்க்கையில இருந்த வீழ்ச்சிகள் எதுவுமே, அந்த தோல்விகள் எதுவுமே யோசேப்போட அடையாளமா இல்லை. தேவன் ஒரு நேரம் வரும்போது என்ன பண்றாரு? உயர்த்துறாரு. அதே போல நீங்க ஃபேஸ் பண்ற ஒரு தோல்விகளும் ஆண்டவர் ஏற்ற நேரம் வரும்போது அது அப்படியே உங்களை உயர்த்திடுவாரு. சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படும்படிக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஆமேன். வாங்க எப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஏசப்பா, நன்றி கர்த்தாவே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை வைத்து எங்களோட பேசினதற்காக நன்றி அப்பா. we give everything in your hands ஆண்டவரே ராஜா. அப்பா, எந்த ஜனங்கள் ஆண்டவரே ராஜா அப்பா எந்த தோல்விகள் இருக்கிறார்களோ ஆண்டவரே அதை நீர் கண்டிருக்கிறீங்க. அதுல ஆண்டவரே சோர்ந்து போயிடாம அப்பா, விசுவாசத்தை கைவிடாம அப்பா ஆண்டவரை நிலைத்து நிற்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனால் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. Have a great day.